அனைவருக்கும் மதிய வணக்கங்க. மீஷோவில் போட்ட விதைகள் முளைப்பு திறன் பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம பூச்செடிகள் விதைகள்ங்க. இது அப்படியே சிகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி போட்டிருக்கேன். பால்சம் சீட்ஸ் நிறையா போட்டாங்க. நிறையா முளைப்பு திறன் இன்னும் ரெண்டு தான் இப்போ வெளியே வந்திருக்காங்க. இது பாலக்கீரை, கடுகு கீரைங்க. விதைகள் போட்டிருந்தா ஃபுல்லாகவே முளைச்சி வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் இவ்வளோதாங்க முளைப்பு திறன் வந்திருக்கு. அப்படியே பாருங்கள், நம்ம தோட்டத்து அவரை தானாக வெடித்து என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். வெடித்து விழுந்த அந்த 2 விதைகளை நான் அப்படியே அடுத்த க்ரோ பேக்கில் நட்டுட்டாங்க. நல்லா முத்தி போய் கொஞ்சம் முளைப்பு திறனோடு வெடிச்சிருந்தது. அப்படியே பறிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம எல்லா செடிகள்லேயும் என்னென்ன குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு தேவையானதை செய்யலான்னு சொல்லி காலையிலே ஒரு பார்வை பார்த்துட்ருக்கேங்க. நான் ஃபுல்லாகவே நல்ல வளர்ச்சியோடு நம்ம செடிகள் இருக்காங்க. அப்படியே பேப்பர் ரோஸ், பட்டன் ரோஸ்ன்னு சொல்கிறேன். நம்ம ரோஜா தாங்க. இது நிறைய நாள் வாடாமல் இருக்கும். அப்படியே பாருங்கள், நிறைய கிளைகளோட பெரிய அடுக்காக 2 லேயரில் ஒரு பெரிய பிங்க் கலர் பூக்கள் கொடுத்துருந்தாங்க, ரோஜா பூக்கள். அப்படியே பிளாக் ரோஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெரூன் கலர் இருக்கும், அப்புறமா கருப்பு கலர் ஆகிடும். இவங்க ஃபேண்டா கலர் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்படியே 7 டேஸ் ரோஸ் 7 நாளும் பூக்கள் கொடுக்குற ஒரு பூக்கள் செடி தாங்க இது. நம்ம செம்பருத்தி செடிகள் கட் பண்ணதுக்கு பிறகு பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க தினம் தினம். அப்படியே நம்ம செடிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டே வரேங்க நான். ஏன்னா நம்ம செடிகள் நாளுக்கு நாள் வளர்ச்சிகள் நல்லா வந்துட்டுருக்காங்க. நம்ம வெயில் தாக்கத்துக்கு எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வைக்கணுங்க. ரொம்ப செடிகள் நெருக்கமாக இருக்குது, அந்த மாதிரி செடிகள் வைக்கிறது நல்லதில்லை. இப்போ நம்ம கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி நெருக்கமாக வச்சிட்ருக்கோம். இன்னும் சில நாட்களில் இடங்கள்லாம் கொஞ்சம் ரெடியான உடனேயே கொஞ்சம் தள்ளி வைக்கும்பொழுது செடிகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். நம்ம பக்கத்தில் வைக்கும்பொழுது வெயில் தாக்கம் குறைஞ்சிடும், உங்களுக்கு தேவையான சன்லைட் கிடைக்காது. அதே மாதிரி செடிகள் வளர்கிறதுக்கு வேண்டிய இடங்கள் இல்லாமல் ஒன்றோட ஒன்று உரசி சில செடிகள் வேஸ்ட் ஆகிடுங்க. நம்ம எப்போவுமே செடிகள் வைக்கும் பொழுது கொஞ்சம் இடம் விட்டு வைக்கணும். அதே மாதிரி காய்கறி செடம் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக பூக்கள் செடி கண்டிப்பாக தேவைங்க. அவங்களுக்கு தேவையான பூக்கள் செடி வச்சா தான் பாலினேஷன் நல்லபடியாக நடந்து நமக்கு அறுவடையும் நல்லபடியாக கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கவனித்து நம்ம செடிகளை வளர்க்கணுங்க. நல்லா வந்துட்டாங்க. எல்லாமே மழை நேரத்தில் நல்லா வாடி இருந்த செடியெல்லாம் கூட நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. அறுவடையும் 1, 2 கிடச்சிட்டே இருக்குதுங்க. வெறுமனே நம்ம தோட்டம் நம்மளை விடலை. பூக்கள் ஒரு பக்கம் கொடுத்தாலும் காய்களும் ஒரு பக்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வெண்டைக்காய் பாருங்கள், ஒரே செடியில் 2 வெண்டைக்காய் அறுவடை எடுத்தோம். ஒரு வெண்டைக்காய் எப்படி இருக்காங்க பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் கிடச்சிருக்காங்க. ரோஜா மொட்டுக்கள்லாம் நல்லா பெரிய சைஸாக வச்சிட்ருக்காங்க. காஸ்மோஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்முடைய காய்கறி செடிக்கு வண்டுக்களை ஈர்க்கிற தன்மை இந்த காஸ்மோஸ் மஞ்சள் நிற பூக்களுக்கு இருக்குங்க. அதனால் செடிகள் வளர்ச்சி எப்படி இருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் இருக்க எல்லா செடிகளையும் பாருங்கள், சூப்பரான வளர்ச்சியோட ஆரோக்கியமாக இருக்காங்க. ரோஜா பூக்கள் பாருங்கள், மொட்டோடு இருக்காங்க.
இதெல்லாம் நாளைக்கு பூக்கிறதுக்காக ரெடியாக இருக்கும் மொட்டுக்கள்ங்க. ஏற்கனவே பூத்த பூக்கள் இது இருக்காங்க. வண்ண வண்ண தோட்டத்து 5 ரூபான்ற மாதிரி நம்ம 5 ரூபா இருக்கோ இல்லையேங்க, வண்ண வண்ண தோட்டமாக இருக்குங்க. கொஞ்சம் இன்றைக்கும் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேங்க. நான் தொடர்ந்து ஒரு 3 நாள் பண்ணணும். அப்போ தான் பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகும். அதனால் நேற்று வேப்பம் புண்ணாக்கு வச்சு கொடுத்துருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் நீம் ஆயில் ஸ்ப்ரே வச்சு கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து கொடுக்கும்போது தான் பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் ஆகும். ஒரு நாள் நம்ம கொடுத்தா ஒரு சில பூச்சிகள் இருந்தாலும் அது மற்றபடி பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம எப்போ கொடுத்தாலும் தொடர்ந்து 3 நாட்கள் கொடுக்கணும். எல்லா செடிகளுக்கும் கொடுக்கணும். பூச்சி தாக்குதல் மட்டும் இருக்க செடிகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்க.